முடியாத வேலைக்கு முற்றுப்புள்ளி வைத்த கோவை மாநகராட்சி அதிகாரிகள். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. கோவையில் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றான கரும்புக்கடை பகுதியில் உள்ளது சாரமேடு பகுதியாகும். இப்பகுதியில் பல ஆண்டுகளாக போக்குவரத்து நெரிசல், ஆக்கிரமிப்புகளால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் கோவை மாநகராட்சி அதிகாரிகளிடமும் மனு கொடுத்தும் கிணற்றில் போட்ட கல் போலத்தான் உள்ளது இப்பகுதி மக்களின் பிரச்சனைகள். இது பற்றி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அப்பகுதி மக்கள் மனு கொடுக்க வந்தனர். சஃபா கார்டன் பகுதியை சேர்ந்தவரும் சங்க உறுப்பினருமான மொய்தீன் அப்துல் காதர் கூறுகையில், என் பேர் மொய்தீன் அப்துல் காதர். 20 பகுதி சங்கங்கள் சார்ந்த கூட்டமைப்புல நம்ம உறுப்பினராக இருக்கிறோம். இப்போ இந்த பெட்டிஷன் இன்னைக்கு கொடுக்க வந்த நோக்கம் என்னன்னா, சாரமேடு ரோட்ல ஆக்கிரமிப்பு சம்பந்தமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி 2000 பொதுமக்கள் கையெழுத்து போட்டு அந்த இதை போன 15ஆம் தேதி கலெக்டர்கிட்டையும் 16ஆம் தேதி கமிஷனர்கிட்டையும் நம்ம பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதே 16ஆம் தேதி மேயர்கிட்டையும் நம்ம பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். இது சம்பந்தமா நடவடிக்கை அவங்க எடுப்பாங்கிற அடிப்படையில் 14 நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நேற்றைய தினம் நமக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இது சார்ந்த அரசு நிர்வாகிகளுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. கமிஷனர் அவர்கள் ஆய்வு செஞ்சு நீங்க ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களையும் ஆய்வு செஞ்சு நீங்க அப்புறப்படுத்துங்கிற அடிப்படையில அந்த உரிய அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க எப்படி ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரேஸ்கோர்ஸ்ல இருக்கிற ஒரு பெட்டிக்கடையை போட்டோ எடுத்து அதை ரிமூவ் பண்ணதாவோ, கரும்புக்கடை சார்ந்து நம்ம கொடுக்கப்பட்ட பெட்டிஷன்ல அவங்க அந்த ஃபைலை கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது 2000 மக்கள் கையெழுத்து போட்டு ஒரு ஒற்றை கோரிக்கையா, பொதுமக்களுடைய கோரிக்கையா, ஒரு பள்ளி மாணவர்கள் 5000 குழந்தைகள் அரை மணி நேரத்துல அந்த ஒரு 10 அடி ரோட்ல ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தினமும் அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறாங்களே, அது இனி மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில அந்த ரோடு பயணிக்க கூடாதுங்கிற அடிப்படையில சட்ட ரீதியா முறையா. மேலும் அவர் கூறும்போது, ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றாமல் சம்பந்தமில்லாத புகைப்படங்களை இணைத்து முடித்து விட்டதாக கோயம்புத்தூர் மாநகராட்சி நகரமைப்பு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டினார். முகமது இப்ராஹிம் என்னோட பேரு. அந்த ஏரியால ஒரு 60 அடி சாலையை இப்ப 10 அடியா குறுக்கி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அது புறம்போக்கு நிலமா இருக்குது, கவர்மெண்ட் பட்டா கொடுத்த நிலமா இருக்குது. எங்களுக்கு அந்த சாலையை விரிவாக்கம் பண்ணி இலகுவா பஸ் போகுது, இலகுவா ஆம்புலன்ஸ் எல்லா வண்டி இலகுவா போறதுக்கு எங்களுக்கு வழி ஏற்படுத்தி தரணும். ஆவணங்கள் உண்மையானவையா என்பதை சரிபார்ப்பது உதவி நகர அமைப்பு அதிகாரியின் கடமையாகும். மேலும் வழக்கு முடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருப்பது கடந்த 3 மாதங்களாக பணியில் இல்லாத ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரின் பெயரில் உள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் மாநகராட்சி ஆணையரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். எங்கே தவறு நடந்திருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கோவை மாநகராட்சி மேயரின் பேட்டியும் கண்துடைப்பு நாடகம் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர்.